நீங்க போகவே கூடாத 3 அமானுஷ்யமான விநாயகர் கோயில்கள். முதல் இடத்துல இருக்கிறது கேரளபுரத்தில் இருக்கிற விநாயகர் கோயில். இங்க இருக்கிற விநாயகர் 6 மாசம் கருப்பா இருப்பாரு, 6 மாசம் வெள்ளையா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற கிணத்து தண்ணியும் நிறமா இருக்கு. விநாயகர் கருப்பா இருக்கும்போது அந்த கிணத்து தண்ணி வெள்ளையா இருக்கு, விநாயகர் வெள்ளையா இருக்கும்போது அந்த கிணத்து தண்ணி கருப்பா இருக்கு. காலத்துல இந்த ஊர்ல இந்த மகாராஜா வெளி மாநிலம் போறாரு. அங்க ஒரு கடற்கரைக்கு போகும்போது அங்க ஒரு கல்லு அவரோட கால தட்டுப்படுது. தட்டுப்பட்ட கல்லு அந்த ஊர் மகாராஜா கிட்ட போய் கொடுக்குறாரு. இது ஒரு அதிசய கல், அதனால நீங்களே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மகாராஜா திருப்பி கொடுக்க அவர் எடுத்துட்டு போய் தன்னோட ஊர்ல இருக்கிற கோயில் வைக்கிறாரு. அப்பதான் இந்த கல் நிறமாறதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் அதுல ஒரு விநாயகர் சிலை செய்யறாரு. சோ அப்படி செய்யப்பட்ட விநாயகர் சிலை தான் இந்த சிலை. ரெண்டாவது இடத்துல ஈச்சனாரி விநாயகர். இந்த விநாயகரை யாரு நினைச்சாலும் 1 இன்ச் கூட நகர்த்த முடியாது. இந்த டெக்னாலஜி வச்சு நகர்த்தாலும் 1 இன்ச் கூட இந்த விநாயகர் நகர்த்தவே முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கான இடத்துல இந்த விநாயகர் நின்று இருக்காரு. இந்த விநாயகரை பேரூர் பட்டீஸ்வரன் கோயிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இறக்கி வைக்கிறாங்க. மறுபடியும் அந்த விநாயகர் தூக்கும்போது தூக்க முடியல. பல பேர் பல யானைகள் வச்சு தூக்கி வருது, ஆனா 1 இன்ச் கூட நகர்த்த முடியாது. அதனால இந்த விநாயகரை இங்கே வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது சித்தி விநாயகர். உலகத்திலேயே ரொம்ப பணக்கார விநாயகர்கள் தான் இந்த விநாயகர் தான். காரணம் இந்த வருஷத்துக்கு 125 கோடி ரூபாய் சம்பாதிக்குது இந்த விநாயகர் கோயில். இவ்வளவு பணம் எப்படி இங்க வருதுன்னா, இந்த கோயில நீங்க ₹1 போட்டீங்கன்னா அது 3 மடங்கா 3 ரூபாயும் கொட்ட திரும்ப வந்து சேரும் சொல்லிட்டு. அதனால தான் பல பணக்காரர்களும் பல செலிபிரிட்டிஸும் இந்த கோயில் பணத்தை கொட்டுறாங்க. அதனால தான் பல பேர் பணக்காரங்க நம்பப்படுறாங்க. ஸோ இந்த கோயில நீங்க எவ்வளவு பணத்தை கொட்டுறீங்களோ அதை விட 3 மடங்கு உங்களுக்கு பணம் வந்து சேரும் சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு. இந்தியாவிலேயே பணக்கார கோயில்கள் 5வது இடத்துல இந்த கோயில் இருக்கு.